இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸ் ஜாமெண்ட்ரி பார்த்துட்டோம். இப்போ நம்ம 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே பார்த்தோம். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். 11வது கொஷின்ஸ். இது எல்லாமே நிறைய வீடியோஸை மேக் பண்ணி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11வது கொஷின்ஸ். 5y³ - 25y² + 8y ஐ 5y வகுக்க. தீர்வு. என்ன சொல்லியிருக்காங்க? 5y³ - 25y² + 8y. அதை 5yயால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா 5y³ - 25y² + 8y வகுக்கு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ பை 5y. இந்த 5yயை 3க்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கொள்ளலாம். புரியுதா? அப்படின்னா 5y³ / 5y - 25y² / 5y + 8y / 5y. முதல் நம்பரை வகுத்துக்கலாம். 5 5 அடிச்சிடலாம். இங்கே 1 5 5 25. இது எதுவும் அடிக்க முடியாது, அப்படியே தான் வரும். சரியா? இப்போ எப்படி வரும்னா y³ ஏன்னா 5 அடிச்சிட்டோம். இப்போ y³ / y - 25yக்கு என் பதில் என்ன போட்டோம்? 5y² / y + 8y / 5y. சரி, 5 மட்டும் தான். 5y. ஓகே, 5y தானே? ஆமாம், 5y. இப்போ என்ன பண்ணால் இப்போ ஒய் அடிக்க ஆரம்பிக்கலாமா? இப்போ y³ என்ன அர்த்தம்? 3 தடவை y வைக்கிறதா அர்த்தம். பை y - 5y² 2 தடவை y வைக்கிறதா அர்த்தம். பை y. இது அப்படியே தான் வரும். ஏன்னா இது ஸ்கொயர்டு இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே தான் வரும். சரியா? இப்போ அடிக்கலாமா? இந்த ஒய் இந்த ஒய் அடிச்சிடலாம். இந்த ஒய் இந்த ஒய் அடிச்சிடலாம். இந்த ஒய் இந்த ஒய் அடிச்சிடலாம். சரியா? அப்போ என்ன வரும்? ஒய் 2 தடவைக்கு தான். அப்போ y² - 5 ஒரு ஒய் தான் இருக்கா? அப்போ அப்படியே வரும். ப்ளஸ் இங்கே ஒய் அடிச்சாச்சு, வெறும் நம்பர் மட்டும் தான் இது. 8/5. அவ்வளோ சிம்பிள் கொஷின் தான். இதுக்கு இத்தனை 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். கூட்டுக. -5/9, -4/3, -7/12. தீர்வுன்னு போட்டு இதை அப்படி எழுதுறோம். -5/9 கூட்டுக என்ன? ப்ளஸ் தானே? ப்ளஸ் -4/3 + 7/12. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம மிச்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பையில் உள்ள எல்லாமே சமமாக இருந்துட்டால் டக்குன்னு போட்டுடலாம். பட் பையில் உள்ள எல்லாம் சமமாக இல்லை. 9 3 12 இருக்குது. ஸோ இதுக்கு மிச்சம் கண்டுபிடிக்கலாம். 3 எந்த டேபிளால் வகுப்படும்? 3ஆல் வகுப்படும். அப்போ 3 9, 1 3 3 4 12. மறுபடி 3ஆல் 1 3 இந்த 1 அப்படியே வந்துடும். 4, அப்புறம் 4ஆல் 1 1 1. அப்போ மீச்சிமா 3 × 3 × 4 3 9 9 நாங்கள் 36. இப்போ எல்லா பையும் 36 வர மாதிரி மாற்றணும். -5/9 ஃபஸ்ட்டு மாற்றுறோம். இன்ட்டு டேஷ் ஈக்குவல் டு டேஷ் பையில் 36 வரணும்.
9ஓட எதை பெருக்குனா 36? 9 4 36. கீழே 4னா மேலே 4. பைனாங்க 20. பெருக்கலுக்கு வகுத்தலுக்கு ஒரு மைனஸ் வந்தால் வர ஆன்சரு மைனஸ். அடுத்து -4/3 இன்ட்டு டேஷ் ஈக்குவல் டு டேஷ் கீழே 36. 3ஓட எதை பெருக்குனா 36? 12. இப்போ கீழே 12னா மேலே 12. 12 48. பெருக்கலுக்கு வகுத்தலுக்கு ஒரு மைனஸ் வந்தால் வர ஆன்சரும் மைனஸ். அடுத்து 7/12. அடுத்து 7/12 இன்ட்டு டேஷ் ஈக்குவல் டு டேஷ் கீழே 36. 12ஓட எதை பெருக்குனா 36? 3. கீழே 3னா மேலே 3. 7 3 21. இப்போ எல்லா ஆன்சர் எடுத்து எழுதலாமா? என்னென்ன ஆன்சர்னு எல்லாத்தையும் எழுதணும். -20 இந்தாக்கிடுறேன். -20/36 -48/36. -20/36 ப்ளஸ் என்ன வந்துச்சு? -48/36 ப்ளஸ் இப்போ அந்த ஆன்சர் 21/36. இப்போ எல்லாமே பை வந்து 36 போச்சா? அப்போ ஒரே 36 மாற்றிக்கலாம். மேலே என்னென்ன -20 ப்ளஸ் இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. -48 ப்ளஸ் 21. இப்போ பார்த்தீங்கன்னா 2 இதை மைனஸ்லேயும் ஒரு ப்ளஸ்லேயும் இது. அப்போ இதை 2 கூட்டுவோமா? 20 48 கூட்டினா -68 ப்ளஸ் 21/36. இப்போ இதை 2 கூட்டினேன், அதாவது குறி மாதிரி வந்திருக்கா, அப்போ கழிக்கலாம். 68ல் 21 போச்சுன்னா எத்தனை? 21 போச்சுன்னா 8ல் 1 போயிட்டா 7. 6ல் 2 போயிட்டுனா 4. அப்போ ஆன்சர் பெரிய நம்பர் குறி வந்து மைனஸ். அப்போ -47/36. ஓகேவா? இதோட சம்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?